இப்போ வந்து நம்ம ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி vlog. இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம் அப்படினா கிளம்பிட்டோம் இல்ல கிளம்பிட்டேன். நான் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், நான் போகலாம். ஏன் ஊரை விட்டு நான் போக மாட்டேன். எனக்கு இங்க நிறைய வேலைகள் இருக்கு. நான் ஏதோ போல. இப்போ மோனாவோட வேலைக்காக மோனா போகுது ரிட்டர்னு. அதத்தான் சொன்ன மாதிரியே அதோட இது வாங்கணும், எக்ஸ்டென்ஷன், அப்புறமா அந்த சர்டிபிகேட். அது உங்களுக்கே ஃபெட் அப் ஆயிருப்பேன். ஏன்னாப்பா வரும்போதெல்லாம் நீங்க வந்து போகுது எக்ஸ்டென்ஷனுக்கு வருதுன்ட்டுன்னு என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறது. போனா அங்க ஒரு சுச்சுவேஷன் மாறுது. டப்புன்னு போனா இல்ல இவ்வளவு நாள் இது இருக்குது, இப்போதுக்கு நாங்க சொல்ல மாட்டோம், அப்புறமா நாங்க சொல்றோம். சரி இப்போ வந்து அட்டென்ட் பண்ணு. நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நிறைய போயின்னு இருக்கு, மாறி. ஸோ இப்போ வந்து ஃபைனலா என்னன்னா இருக்குது வாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க கூப்பிட்டு இந்த மேடம் போக வேண்டியது வந்து 52 நாள் போக வேண்டியது இருக்குது. அதுதான் இவ்வளோலாம் ஆச்சு. இப்போ தெரில ஃப்ரெண்ட்ஸ், இது போச்சுன்னா ஒரு வேளை அவங்க 52 நாளோ பண்ணோன்னு சொன்னா 2 மாசம் நீங்க வந்து என்ன பார்க்க மாட்டீங்க. எப்பனா எப்பப்ப டைம் கிடைக்குதோ அப்பப்போ வருவாங்க. டெய்லி வர மாதிரி வர மாட்டேன்ல. வர சொல்லிருக்கீங்க, வரலன்னா நீங்க கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை அவர் வரல அப்படின்னா இவரை நீங்க ஏத்துக்காதீங்க. நான் இப்ப சொல்லிட்டேன், அவனை ஏத்துப்பாங்க முடியாது, ஏத்துக்க கூடாது. அது நீ போயிட்டு நீ கொழுப்பு எடுத்து போயிட்டு நீ வந்து சர்டிபிகேட் வாங்கிட்டு வராம நீ ஊர்ல உக்காட்டம் தான் என்ன பண்ணுவேன் நானு. லீவ் இருக்கும்போது வரேன்னு எனக்கு நீங்க வந்து சொல்லிருக்கீங்க. லீவ் இருக்கும் போதோ வருவேன். அதுக்கு நான் அதுதான் சொல்றேன், லீவ் வரும்போது தான் வருவேன். ஆனா வேற டைம்ல வந்து எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து எப்படி வருவேனா இல்லையான்னு. அதுதான் இப்போ வந்து இந்த மேடம் என்ன தரமுங்களா, இந்த மேடம் வந்து எனக்கு டாய் வேணும், எனக்கு டெட்டி பேர் வேணும், சின்ன புள்ள மாதிரி இது பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறது. இதோட சேட்டைகளை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. சரி போனா போட்டோ இரு, உனக்கு நான் ஒரு டெடி ஆல்ரெடி பெரிய படா டெடி பேர் இருக்குது தெரியும். உங்க மைண்ட் வாய்ஸ் கேக்குது, டெடி பேர் தான் இப்போ இருக்குது உங்க ரூம்ல நாங்க பார்த்தோமே அப்படின்னு சொல்லுவீங்க. இருக்குதா இந்த லூஸ் வந்து இல்ல எனக்கு வேணும் இவர் இருக்க மாட்டார்ல, அதனால அதுக்கு டெடி பேர். ஐயோ கிரிஞ்சு. சரி ஓகே, ஸ்கூல்ல கேட்டுச்சேன்னு சொல்லிட்டு டாய் ஷாப் தேடின்னு போயின்னு இருக்கிறேன். சரி அதுதான் வாங்கி கொடுத்துட்டு, அது கேட்ட டால் அதுதான் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே ஏர்போர்ட் போகலான்னு ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்றேன் ஏது பண்றேன், ஏன்னா ஒண்ணுமே இல்லை இன்னைக்கு. ஆக்சுவலா இந்த டாய் வாங்கி கொடுக்குறது தான் இன்னைக்கு. இப்போ டாய் வாங்கி கொடுத்துட்டு இது ஏர்போர்ட் போயிட்டு ட்ராப் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எங்க கூட நீங்களும் வந்து டிராவல் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஏர்போர்ட் வந்து ரீச் ஆகிட்டோம். எப்போவுமே இதே தான் நம்மளுக்கு வேலையாக போச்சு. லாஸ்ட் மூமெண்ட்டில் ஒரு 1/2 hour 1 hour இருக்கிற டைமில் தான் படான்னு ஓடுறோம். இன்னும் இதுக்கு வாங்கலை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டாய் ஷாப் போகலான்னு போனேன், பட் அங்கே வந்து இன்னும் ஓப்பன் ஆகலை அந்த பக்கம். ப்ளஸ் இன்னும் 2-3 ஷாப் பார்த்தாங்க ஏரியாவில், கிடைக்கல. அதனால ஏர்போர்ட்டில் என்ன இருக்குதான்னு பார்க்குற. ப்ளஸ் ரொம்ப டைம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓடுன்னு ஓடி இருந்தது. ஓடு பகலை விட்டினா அவ்வளோதான். நான் ஒன்றும் பண்ண முடியாது. விட்டினா உனக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான், வீட்டுக்கு போய் தூங்கு, இல்லைனா நான் வந்து உன்னை ட்ராப் பண்ணிட்டு இஷ்டத்துக்கு நீ வீடியோ காலில் வந்து விஷஸ் சொல்லிட்டு இருக்கட்ட விடு, தொச்சுக்கோ. என்ன பண்ண முடியும். சரி ஃப்ரெண்ட்ஸ், போயிட்டு நாங்கள் போய் கேட்ச் பண்ணுறோமா ஃப்ளைட்டை, இல்லை அதே ஃப்ளைட்டுக்கு டாட்டா காமிக்கிறோமான்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் பார்க்குவீங்க. தெரியல ஆக்சுவலி அது என்னது தெரியல, ஏதோ நீ கையில் கொடுத்த தப்பு. பட் அழகாக தான் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த மேடம் ஆசைப்பட்ட மாதிரி, இந்த குழந்தை ஆசைப்பட்ட மாதிரி ஒரு டெடி வாங்கிச்சு. டெடியா என்ன அது, மொத்தம் ஒரு பொம்மை ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, ஒரு குழந்தை எனக்கு எப்படி இருக்குதுன்னா, குழந்தை வழி அனுப்புவாங்க தருமா, டெடி எனக்கு இது வேணும் அந்த மாதிரி. போகிறப்போ ஒரு டெடி பேர் வேணும். சரி எப்படியோ வாங்கி கொடுத்துட்டேன். என்னோட கடமையை முடிச்சுட்டு கேட்டு இப்போ ஃப்ளைட்டு பிடிக்கிறியான்னு பார்க்கலாம் இரு. அதுதான் டைம் ஆக போச்சு. 6 hour தான் இருக்குது உனக்கு ஃப்ளைட்டுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னன்னு சொல்லுவேன், இந்த அறிவாளியை நான் என்னன்னு சொல்லுங்க. டிக்கெட் பண்ணிட்டு இதுதான் எனக்கு தெரியாது. இந்த டிக்கெட் என்ன பண்ணிக்கிட்டு டெர்மினல் 2 பண்ணிட்டு இருக்குது. ஓகேங்களா, வந்து இவங்க போய் கேட்குறோம். அவங்க வந்து சார் இது இல்லை, டெர்மினல் 2 போங்கன்றாங்க. இப்போ வந்து பஸ் பிடிச்சின்னு போயிருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து ஆயிடுச்சு டைம். நீ ஏறியான்னு டவுட்டு தான். ரிட்டர்ன் தான் வீட்டுக்கு. நீ பண்ணுது, ஆனால் ரொம்ப கெட்டாக பண்ணுது.
போய் டெர்மினல் 1 அப்படியே கான்ஃபிடன்ஸ்ல தீய வைக்க ஃப்ரெண்ட்ஸ் சீரியஸா அப்படியே அடிச்சு சொல்லி இல்லை டெர்மினல் தான் போங்க இப்போ சுமார் இப்போ வந்து ஷட்டல் சர்வீஸில் வந்து இப்போ பஸ் ஏறி இப்போ டெர்மினல் 2 போயின்னு வரோம். இது இங்கேருந்து அங்கே போனோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து போகிறதுக்குள்ளே ஃப்ளைட் ஏற்று போயின்னு டாட்டான்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. சரி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், இது பிடிக்காதான்ட்டு. எனக்கு தெரிஞ்சு இது பிடிக்காது, நம்மளுக்கு நல்ல கண்டென்ட் மாற்று ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இப்படியோ அடிச்சு பிடிச்சி ஓடி வந்து எல்லாருக்கிட்டையும் வந்துட்டு கெஞ்சி அந்த ஏரோஸ்டர்ஸ் கிட்டலாம் கெஞ்சி ப்ளீஸ் அலோவ் பண்ணுங்கன்னு சொல்லி அலோவ் பண்ண வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் நான் வந்து ஃபோன்லேயே வந்து வெப் செக்இன் பண்ணிட்டேன். ஸோ 5 மினிட்ஸில் நீங்கள் வந்து கீழே இப்போ கேட் கிட்ட போகல அப்படின்னா நீங்கள் வந்து அவங்க உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு லக்கேஜஸ் எதுவுமே எடுத்துக்கல, என் கையிலேயே கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் குடுன்னு எனக்கு வேறு ஓட வேற முடியல. இது லேப்டாப் பேக் ஒரு பக்கம், ஹேண்ட்பேக் ஒரு பக்கம், ட்ராலி ஒரு பக்கம்ன்ட்டு சரி கஷ்டப்பட்டு ஹீல்ஸில் ஓடினேன். எப்படியோ உள்ளே செக்இன் ஆகி ஃப்ளைட்டில் உட்காந்துட்டேன். டாடி வந்தாச்சு. ஐயோப்பா அது லக்கேஜ் எடுப்பா உள்ள உட்காந்து வீடியோ எடுத்துனுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியா வந்து ரீச் ஆயிட்டோம். செம்ம நெக்கு. நான் போனதே நெக் ஆஃப் த மூமெண்ட். நான் திரும்பி மிஸ் பண்ணிட்டேன். நான் அடுத்த ஆப் ஓபன் பண்ணிட்டேன். அடுத்தது 5 மணி ஃபிளைட். அதை நான் அப்படியே உள்ளே கடந்து அது போயிடுவேன் தெரியும். 1:15க்கு உள்ள இருக்கணும். நான் என்டர் ஆகும் போதே 1:10. சரியா? ஐயோ அப்படின்னு நினைச்சுக்கினே போனா அவர் சொல்றாரு மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நானே கூப்பிட்டு வந்து டிராப் பண்ணிடுறேன், நான் எனக்கு லீவ் தானே நானே வந்து டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இருந்தாலும் ஐயோ திரும்ப மிஸ் பண்ணா காரி துப்புவாங்களே எல்லான்ட்டு கடலை மிஸ் பண்ணிட்டு பண்ற கூடாது கடலை அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு T1க்கு போயிட்டோம். போயிட்டு நான் பொம்மை 2 நாளா கேட்டுன்னு இருந்தேன். சரியா? தேடி பார்த்தோம் கிடைக்கலன்ட்டு சரின்ட்டு அந்த வாங்க பரவாயில்ல வாங்கன்ற நிக்க வச்சு வாங்கி கொடுத்தாரு. சரின்ட்டு வாங்கிட்டு T1ல போய் செக்இன் ஆகலான்ட்டு இப்படி காட்டுறேன். மேம் யூ ஹேவ் டு கோ டு T2 அப்படின்னா எனக்கு வந்து ஹார்ட் அட்டாக். ஐயோ டிக்கெட்லயே நீங்க பார்க்க மாட்டீங்களா T1 T2? நான் பார்க்கல. நான் எப்பயுமே T1ல தானே ஏறுவேன். இந்த வாட்டி எப்பயுமே இண்டிகோல ஏறுவேன். இந்த வாட்டி ஏர் இந்தியா T2னோடனே எனக்கு அப்படியே ஹார்ட் அப்படியே கசக்குன ஃபீலிங். நான் டமார்னு இவரை திரும்பி பாக்குறேன். இவரை அப்படியே நின்று இருந்தாரு. அப்புறமா வந்து T2 பாரு அப்படின்னா பார்த்தா T2. சரி ஒன்னும் இல்ல வா போலாம் அப்படின்ட்டு பஸ் ஏறிட்டோம். எந்த பஸ்? அங்கேயே பஸ் இருக்குல்ல T1 T2 அந்த பஸ்ல ஏறிட்டோம். திரும்பி கார் பார்க்கிங் போய் கார் பார்க்கிங் எடுத்து யூட்டர்ன் வாய்ப்பே இல்ல வா அப்படின்ட்டு கடன்னு பஸ்ல ஏறிட்டோம். பஸ்ல ஏறிட்டா அவரா சிரிக்கிறாரு. எனக்கா ஐயோ என்னடா இது அப்படின்னு வேர்த்து ஊத்துது. 1:30 நெக்ல கிளம்புறீங்க. எப்ப பார்த்தாலும் நெக்ல கிளம்பல. டிராபிக் ஆயிடுச்சு. நாங்க வேற நடுவுல நம்ம சாப்பிட்டு வர தெரியும் இருந்தோம். நான் உனக்கு கூப்பிடும் போதே நீ நெக்கில் தான் இப்பதான் படிக்கிட்டு இறங்குறேன் அப்படின்னு போதே மணி 11:45 11:30க்கு நான் ரெடி ஆயிட்டு டிஃபன்லாம் சாப்பிட்டு ரெடி ஆயிட்டு இறக்கிட்டு இருந்தோம். ஓகேவா? போயிட்டு T2 பஸ் ஏற அவனா உருட்டுறான் பஸ்ஸுக்கார. யாடா இப்படி உருட்டுற பேசாம இறங்கி ஓடிடலாமான்ற மாதிரி இருந்துச்சு. கொண்டு போய் நிறுத்திட்டான். 1:30 இறங்குறப்ப ஓடு திருப்பி எல்லாத்தையும் அவரு லக்கேஜ் தூக்கிட்டு ஒரு பக்கம் ஓட, நான் லக்கேஜ் தூக்கிட்டு ஒரு பக்கம் ஓடன்ட்டு கிடுன்னு ஓடி போயிட்டு உள்ள செக்கின் ஆலான்ட்டு போற செக்யூரிட்டிக்கு வேற கண்ணு தெரியல. ஆரோக்கியா கிரேஷியா அப்படின்னு படிக்கிறாரு. இப்படி எழுத்து கூட்டி படிக்கிறதுக்கு வேற விடிஞ்சிடும் போல. அப்பதான் எழுத்து கூட்டி பச்சுன்னு இருக்கிறாரு. பெங்களூர் டு வாட் இஸ் திஸ் அப்படின்னாரு. நான் வேற என்னது வாட் இஸ் திஸ் புடிங்கி பார்த்தா MAAன்னு போட்டிருந்துச்சு, மெட்ராஸ் ஏர்போர்ட் அப்படின்னு. அவருக்கு அது தெரியல போல. வாட் இஸ் திஸ் MAA? ஐயோ மேலதான்
போட்டிருக்கேன் பெங்களூர் டு சென்னை என்ன விடுங்க. என்ன பேசுறான் சிஆர்பிஎஃப் சொல்ற நீ? அவருக்கு கண்ணு தெரியல, கண்ணு சிமிட்டி பாட்டு நிக்கிறாரு. ஐயோன்ட்டு நாங்க அங்கேயே நான் கிட்டத்தட்ட ஒரு 8 minutes நின்ட்டேன். ஆஹா என்னடா இது அப்படின்னு நினைச்சிட்டு சரின்ட்டு கொடுத்துட்டாருனோடனே அவருக்கு பாய் கூட நான் சொல்ல குடு 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 குடுன்னு உள்ள ஓடிட்டேன். ஓடி பார்த்தா ஃபைனல் கால் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஐயோ ஃபைனல் கால் அப்படின்னு திருப்பி குடு குடு குடுன்னு போய் அங்க போயிட்டு கொடுத்துட்டேன். என்னன்னா மேம் இந்த போர்டிங் இஸ் ஆல்மோஸ்ட் ஓவர் நான் பேரு. ஐயோ ப்ளீஸ் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு அவன் சொன்னாங்க. அந்த பொண்ணு என்ன சொல்லுச்சுன்னா சரி லக்கேஜ் நான் உள்ள போடல, நீங்க வந்து போர்டிங் ஹேண்ட் லக்கேஜ்லாம் இல்ல, போர்டிங்கும் நான் தரல, நீங்க போர்டிங் வெப் செக்இன் பண்ணிட்டேன், நான் வெப் செக்இன் பண்ணிட்டேன் நான். ஓகேவா? ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா லக்கேஜ் எடுத்துட்டு போங்க, ஆனா நீங்க 5 minutesல நீங்க போனா தான் உங்களை ஏத்துப்பாங்க, இல்லைன்னா ஏத்துக்க மாட்டாங்க, நீங்க கிடு கிடு கிடுன்னு போங்கன்னு. அந்த லக்கேஜையும் தூக்கி என்னால ஓட முடியல, ட்ராலியும் தள்ள முடியல, இந்த செருப்பை போட்டு முடியவே முடியல. சரி போ மாடா புடி தம் கட்டின்னு குடுக்குன்னு போயிட்டேன். அந்த இதுல அது என்னது செக் பண்ணுவாங்கல்ல, அது வேற. நான் சொன்னேன் D5 அப்படின்னா இதெல்லாம் முடிச்சிட்டதுக்கு அப்புறம் தான் D5 அப்படின்னா நான் என்ன போர்டிங் பாஸே எடுக்கல, அதான் வெப் செக் இன் பண்ணிட்டீங்களே, இதெல்லாம் முடிச்சுட்டு தான் போனோம், போங்க போங்க அப்படின்னா சரின்ட்டு எல்லாத்தையும் போட்டு போனா 3மே மாட்டிக்கிச்சு டாடி. 3 பேக்கேஜுமே மாட்டிக்கிச்சு. ஹேண்ட் பேக், இந்த லேப்டாப் பேக், ட்ராலி எல்லாம் மாட்டிக்கிச்சு. வந்தது இது ஒண்ணுதான், இந்த பொம்மை ஒண்ணுதான் என் கைக்கு வந்துச்சு. மத்த 3 மாட்டிக்கிச்சு. எல்லாமே அதுக்குள்ள தானே இருக்குது. லேப்டாப் அந்த பேக் எப்பயுமே மடக்குவாங்க. லேப்டாப் எப்பவுமே மடக்குவாங்க. ஹேண்ட் பேக் எதுக்கு மடக்குனாங்க, எதுக்கு மடக்குனாங்களே தெரியல. ஹேண்ட் பேக்கை மடக்கிட்டாங்க. சரியா? ஓபன் கூட பண்ண சொல்லல. சரியா? இது இருக்கான்னு கேட்டாங்க, இல்ல அதெல்லாம் இல்ல என்கிட்ட அப்படின்னா சரின்னு விட்டாரு. ட்ராலி மாட்டிக்கிச்சு. ட்ராலியில தான் சிசரு அந்த என்னது நெயில் கட்டர்லாம் வச்சுட்டு இருந்தேன்னா புடிச்சிட்டாங்க. 3த்துக்கும் நின்னுந்தேன். அப்பதான் இவர் போன் மேல போன் பண்ணி ஐயோ அப்படின்னு இருந்தது எனக்கு. அப்புறமா அவர் வந்து ஒன்னு திறந்து ஒன்னு எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அமிச்சாரு. 5 நிமிஷத்துல வர சொன்னா 15 நிமிஷம் இங்கே நிக்க விட்டியடா என்ன அப்படின்னு நினைச்சிட்டு திருப்பி ஓடு குடு 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 குடுன்னு தம் கட்டி ஓடி மூச்சு புடிச்சுக்கிச்சு எனக்கு. அப்புறம் ஒரு வழியில போய் நின்ட்டேன் நானு. நின்று ஒரு பெருமூச்சு விட்டு சென்னை ஃபிளைட் அப்படின்னா யூஆர் ஆன் டைம் மேம் டோன்ட் வரி அப்படின்னு. அட பாவீங்களா, இதை மேலேயே சொல்லிதான் கொஞ்சம் நடந்தாது வந்திருப்பேனடா அப்படின்னு. அப்புறமா உள்ள போனா எல்லாரும் உட்காந்து என் மூஞ்சி பாக்குறாங்க. மூதேவி எவ்வளவு லேட்டா வருது பாரு அப்படின்ற மாதிரி. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சீட்ல உட்காந்துட்டு. அப்பதான் எனக்கு ஒரே காமெடியா இருந்துச்சு. இன்னைக்கு யூஆர் ஆன் டைம் தான் சொல்லிட்டாங்களே அவங்க. யூஆர் ஆன் டைம் அப்படின்னா மூச்சு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால கேன்சல்லாம் ஆகாது, நீங்க டைம்ல இருக்கீங்க போங்க அப்படின்னா. அப்புறம் லக்கேஜ் குடுத்துட்டு போங்க, இந்தா நீயே வச்சுக்கோ லக்கேஜ் போயிட்டேன். நீங்க அந்த எண்ட்ல போய் லக்கேஜ் கொடுத்தாலும் அவங்களே அதை வெப் செக் இன் பண்ணிட்டனால அவங்களே எடுத்துன்னு போய் வச்சுட்டாங்க. ஏன்னா அந்த பொண்ணு வந்து சரி போய் தொலைகிட்டோன்னு என்ன விட்டுருச்சு. வேற யாரா இருந்தாங்கன்னா முட்டிவே முடியாது, உள்ள அலோ பண்ண மாட்டேன்னு உட்கார வச்சுட்டு இருப்பாங்க. ஏதோ சரி போய் தொலை வெப் செக் இன் வேற பண்ணி தொலைச்சிட்டியே அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுருச்சு அந்த பொண்ணு என்ன. அதான் வெப் செக் இன் எப்பயுமே நம்ம வீட்டுல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே பண்ணிடணும். நான் எனக்கு இண்டிகோனா நான் அந்த டிஜி யாத்ரான்னு ஒண்ணு இருக்கும், அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏர் இண்டியா தான் நினைச்சேன் இன்னைக்கு ஃபிளைட் மிஸ் பண்ணோம் நெவர்ன்ட்டு தான் நம்ம உட்காந்து வெப் செக் இன் பண்ணேன் நான். அதனால தப்பிச்சுக்கினேன், இல்லைன்னா அப்படியே கோந்துருப்பான் இங்கேயே. சப்பா ஒரு வழியா வர்றதுக்குள்ளார என்ன சாப்பிட்ட? நான் சிக்கன் சாப்பிட்டேன். கையில டப்பால போட்டு அது கேக்.